அந்த வார்த்தைகள் தெளிவுகள் ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு டிஓபி சவுந்தர் என்னோட நீண்ட கால நண்பர். ஸோ அவரோட உழைப்பும் அவரோட விஷுவல் சென்ஸும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதுலேயும் அவரோட முழு பங்களிப்பை கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன். அடுத்து இதில் நடித்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் அண்டு சிஜிஓசி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். படத்தை பார்த்துட்டு இன்னும் பேச முடிஞ்சால் ஏதாவது நம்ம பேசலாம். டிஓபி ஒளிப்பதிவாளர் திரு சவுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வினோத் சர்மா தான் வந்து கிருஷ்ணான்னு ஒரு நபரே பழக்கமானாப்புல. அதுக்கப்புறமா கிருஷ்ணா இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், அது எங்கள் ஊர்லேயே பண்ணணும்னு நினைக்கணும் சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறது கிருஷ்ணா அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். ஃபஸ்ட் டைம் வந்து எப்படின்னா அவங்கள பார்த்தனோ, இன்றைக்கி வந்தப்போ அதே மாதிரி சிரிச்ச மாதிரியே வாங்க கண்ணு அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க. எனக்கு அதுவுமே பிடிச்சிருந்துச்சி. ரெண்டாவது நான் இந்த ஊரில் வேலை செய்யும் போது இதே வெளியூரில் எங்கேயாவது வேலை செய்ய மாதிரி இருந்தால் எங்கேயாவது கேமரா வச்சா கொஞ்சம் பயம் இருக்கும். போலீஸ்காரங்க வருவாங்களோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் கிருஷ்ணன் எங்கே போய் கேமரா வச்சாலும் சரி, வாமாப்பிள்ள ஏன் வீட்டில் எடுத்துக்கையா அப்படின்ற மாதிரி இந்த ஊரோட சப்போர்ட்டு கிருஷ்ணாவுக்கு அதுதான் பெரிய பலமே. ஏன்னா இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இன்னும் நம்ம யாரும் படத்தை பார்க்கல. நம்ம ஊருக்கார பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், ஒரு குறும்படமாக ஒன்று பண்ணியிருக்கான், என்ன பண்ணியிருப்பான்னு பார்க்குறதுக்காக வந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்கனாவே அது கிருஷ்ணாவோட மிகப்பெரிய பலமாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. என் கூட வேலை செஞ்ச எல்லாருமா இருக்கட்டும், சரி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை இதில் ஹைலைட் என்னன்னா கிருஷ்ணாவே எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. டைரக்ஷனும் அவரு, எடிட்டரும் அவரு, மொத்த வேலையுமே அவரே ஒரு ஆளாக நின்று செஞ்சுக்கிறது அதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் உங்களோட கருத்துக்கள் எல்லாருமே எங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. சவுதி அரேபியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து வரிகளும் உருவாக்கத்தையும் சமூக ஊடகங்கள் வழியாக நமக்கு அனுப்பி படத்திற்கான ஒத்துழைப்பை நல்கியுள்ளார் திரு சந்துரு அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நைட்டு தான் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வந்துருங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. டக்குன்னு நான் முடிவு பண்ணேன், சரி கிருஷ்ணா கூப்பிட்டு அப்படி நமக்கும் சமீபத்தில் ஒரு வேலை இருக்குது, இதுதான் சமயம் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். ஆனால் நான் ஆடியோ லான்ச் அப்படின்னோடனே நான் நிறைய ஆடியோ லான்ச் போயிருக்கோம், நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஊரையே கூப்பிட்டு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறது இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கிருஷ்ணனோட முயற்சி மேலும் சிறப்பாக வரணும். அதை தாண்டி நான் இந்த ஊருக்கு ஒரு நாள் தான் வந்தேன், போலீஸ் கேரக்டருக்கோசரம் வந்தேன். இங்கே வந்தப்போ தான் எனக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனே அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. என்னடா இது இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, எப்படா முடிப்பாங்க, நைட்டு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி எங்களுக்கு உண்மையாக நம்ம சாப்பாடு போட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அருமையாக அவங்க வந்து பார்த்து கவனிச்சு, நாங்களும் நிறைய ஷூட்டிங் போயிருக்கோம். போன இடத்துலலாம் அவருக்கு 4 இட்லி வை, நான் இந்த 2 தோசை வை அப்படிம்பாங்க. அப்படிலாம் வைக்கல, கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன வேணும், இன்னும் ஏதாச்சும் வேணுமா, சாப்பிட்றீங்களா, இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா, நல்ல இந்த அதாவது நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். ஆனால் அது இங்கே சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. அதை நான் இப்போ வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். கிருஷ்ணாவுக்கு பக்கபலமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நம்ம வினோத் சொன்னார், நம்ம சவுந்தர் சொன்னார். பக்கபலமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்மேட்டு தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்மேட்டை என்றைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஸ்டேஷனோட செட்டப்பு, அதுக்கு ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை இப்போ சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பாருங்கள், என்னோட சிக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்தோட நடிப்பும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட இன்னொன்று என்ன, இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் அதில் பங்களிச்சிருப்பீங்க. அது வந்து கிருஷ்ணாவுக்கு இன்னும் பக்கபலமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீகாலம் இந்த படம் ஆரம்பிக்கையில் எப்படியோ, ஆனால் முடியும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஆரம்பிக்கையிலே இருந்துச்சு, ஆனால் வந்து இவ்வளோ நம்பிக்கை இல்லை. இப்போ உங்களெல்லாம் பார்க்கையில இன்னுமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கு எல்லாம் வந்து முழு காரணம் வந்து கிருஷ்ணா.
கிருஷ்ணா வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இது வந்து இன்னும் கிருஷ்ணா வந்து மென்மேலும் படிக்கிற நிறைய தாண்டி சினிமாவுக்கு போகணும் அப்படின்றது வந்து என்னோட இருப்போம், இங்கே இருக்க எல்லாத்தோட இருப்போம். அப்படி போவார், நம்புவோம். தேங்க்யூ திரும்பிச்சு. கொஞ்சம் சில பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு நாளாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா அப்படிங்கிறது என்னென்னா அவருக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நான் கூட இருந்து பார்க்கும்போது அவரோட பேருக்கான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கிருஷ்ணா அப்படிங்கிறது உழைப்பு, மெனக்கடல், தீவிரமான ஒரு முயற்சி, விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோட எப்பவுமே இருக்கிறாரு. அவரோட மெனக்கடலை நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தூங்காம கூட அதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவர் மென்மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து போயிட்டே இருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும், நாங்களும் அவர் கூட பயணிக்கணும், பெரிய சாதனைகள்லாம் புரியணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. என்னை அறிமுகப்படுத்திய சௌந்தரனாவுக்கும் ரொம்ப நன்றி. படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் திரு கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு சிறப்பு செய்ய என் ஃப்ரெண்ட் மூலியமா கால் பண்ணி, இவங்க தான் என் ஃப்ரெண்ட், இவங்க மூலியமா எனக்கு கால் பண்ணி, ஆனால் ஒரு 10 நிமிஷம் படங்க, எனக்கு வந்து ஒரு சின்ன சாங்கு, ரொம்ப மியூசிக்லாம் வேண்டாம், சின்னதாக பண்ணி கொடுத்தா போதானே அப்படின்னு சொல்லி தான் வந்தார். ஆனால் என்னை தூங்க விடாமல் டெய்லி ஃபோன் பண்ணி, ஆனால் முடிச்சிட்டப்பா அப்படின்ட்டு ஒரு அவுட் அனுப்பிச்சு விட்டேன். ஆனால் இது வேணாம், எனக்கு வேற வேணும், இது வேணும், வேற வேணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சேதுக்கு தெரியும். தம்பி அந்த ஹீரோ யாருன்னு சொல்லாமா? ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அந்த ஹீரோவுக்கு தீம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோவுக்கும் தீம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 5 இல்லை 6 தீம் தான் நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் இந்த ஹீரோவுக்கு கிட்டத்தட்ட நான் 13 தடவை தீம் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். நான் எது பண்ணலாம், ஆனால் இல்லைண்ணே இது கொஞ்சம் வேணாம், இது என் அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் வேணாம், இது கொஞ்சம் வேணாம்னு சொல்லிட்டு என்னை உண்மையாக சொல்ல போனால் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை சாவடிச்சிட்டாங்க. இந்த பையன் சரியா சாப்பிட விடல. எப்போ ஃபோன் பண்ணானே முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம்ப்பா, அனுப்பிச்சி விட்றோம்ப்பா, அவ்வளோதான், ஓகே. ஆனால் இல்லைண்ணே எனக்கு திருப்பி வேணும். இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. எல்லாம் பாருங்க. தேங்க்யூ. கிருஷ்ணாக்கு நான் ஒன்னொன்னு சொல்கிறேன், இந்த வயசில் அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு சினிமாவோட இதுவும் இல்லாமல், இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்காக ஒரு வாட்டி கிருஷ்ணா கிளாப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் வந்து தம்பி டிபி பிரகாஷ், இந்த பையனுக்கு நான் ஒர்க் பண்ண போதெல்லாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க. இவன் நார்மலாகவே இப்படி தானா இல்லை படத்துக்காக இப்படி பண்ணியிருக்கானா என்னன்னு தெரியல, சிரிக்க வச்சுட்டே இருக்கான் இவன். அப்புறம் வந்து தம்பி சரவணன் வந்து நான் அவ்வளோ கவனிக்கல ஒரு சீனில். நான் ஆக்சுவலாக அது கிருஷ்ணா தான் நினச்சேன். அது ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி, அது கிருஷ்ணா நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ. இசையமைப்பாளர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் நிசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மண்ணின் மைந்தன் திரு கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கே நான் மட்டும் நின்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கூப்பிட்டா ஸ்டேஜ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னோட கூட இருந்து உதவியாக இருந்து துணை புரிஞ்ச ஒரு சில பேர்த்த மட்டும் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசிடுறேன். அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிடும், கோச்சிக்காதீங்க. சேது, சரவணன், பிரகாஷ், அருண் வாங்க. பார்த்தீங்கன்னா ஜாகுவார்ஸ், அவங்கள இங்கே மேலே ஏற்றி அழகுபடுத்தணும்னு ரொம்ப ஆசை.
முதலியார். அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சாரு. அவரோட சின்ன அனுபவத்தை என்கிட்ட ஒரு ஷேரிங்காக பண்ணார். கதையை எழுதி முடிச்சிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜாம்பவாஸ் அதுதான் எல்லாமே. அங்கே தான் நான் முறையிட்டேன், இதை பண்ணணும். இல்லை இதை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே ஒருத்தர் என் அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட் போடுவான். அதுதான் ஆரம்பம். என் மச்சான் சந்தோஷ். அதுக்கப்புறம் பெரிய உறுதுணையாக வந்தது சுரேஷ் அண்ணே, புருஷோத் அண்ணே, ரமேஷ். இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. இதை தாண்டி நல்லுசாமி, அவர் என்னுடைய அப்பா. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கான கேமரா டிபார்ட்மெண்ட்டோட மீட்டிங் இருக்கையில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதை ஃபினிஷ் பண்ணது அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம். அதை தாண்டி எதாவது செஞ்சிருவேன் நம்பிக்கை. சரின்னு கடைசியாக வந்து கை கொடுத்தாரு. அதுதான் இங்கே வந்து இங்கே நிப்பாட்டி இருக்கு. இதுக்கு அடுத்து ஒர்க் பண்ணது எனக்கு பெரிய பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர் டிஓபி. எனக்கு எதுவும் தெரியாது பிரதர், நீங்கள் பார்த்து எனக்கு எது எடுத்து கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு டிஓபியாக ஒர்க் பண்ணாமல் ஒரு அண்ணனா இது ஆகும் பிரதர், இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவர் கேப்சர் பண்ணி இது நல்லா வந்திருக்கு பிரதர், இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தாரு. இதை தாண்டி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னு போனால் ஹீரோயின் தேவையில்ல. அப்படி அறிமுகம் ஆனவங்க தான் பவானி மேடம். எனக்கு பெருசாக எதுவும் வராது, முக்கியமாக எதுவும் நடிக்க வராது. நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அதை ஒரு இது லெவலாக கொண்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணாங்க. என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இதை தாண்டி இதெல்லாம் முடிஞ்சாச்சு, ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து கடைசியாக கொண்டு போக வேண்டியது இசை. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பேசுனது ஒன்று, அவர்கிட்ட வேலை வாங்கினது ஒன்று. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த படத்தில் ஒரு ஹீரோ இருக்காப்புல. நான் டைரக்டராக அந்த அண்ணனை வேலை வாங்கினப்ப ஒரு 10 டீம் கொடுத்துட்டாரு. எனக்கு செட் ஆகலை. நான் ஒரு சின்ன பையன்தான், வயசில் சின்ன பையன்தான், இது போதும்பா, இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி விடாமல் ஒரு பெரிய டைரக்டருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை எனக்கு கொடுத்தாரு. நான் கேட்ட அத்தனை மியூசிக்கையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஹீரோவுக்காக ஒரு தீம் பண்ணார். அது இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஹீரோவுக்கு அந்த தீம் செட் ஆகுமா அப்படின்னு அதை இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அவரை சாவடிச்சேன்னு சொல்லக்கூடாது, சவுக்கில் அடிச்சேன்னு சொல்லலாம். போட்டுட்டு திரும்பி பார்ப்பாரு, இல்லை திரும்பி போட்டுட்டு திரும்பி பார்ப்பாரு, செட் ஆகலை. எனக்கு 1/2 hour டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து ஒவ்வொரு டைமும் எனக்காக பண்ணி கொடுத்தாரு. பிக் ஃபில்லர்னு சொல்லலாம் இந்த மூவிக்கு. அவர் இல்லைன்னா இந்த இடத்துக்கு இந்த வர்றதுக்கு கான்ஃபிடென்ட் இருந்திருக்காது. அப்புறம் இதில் நிறைய ஊர் மக்கள் நடிச்சிருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் என்னோட டீமுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேன். ஜாபாஸ் ரொம்ப நன்றி.
தீரா கதையை கேட்பாருண்டோ?